வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் பிரீதா நிலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக். எப்பவுமே முகம் வந்து ஃப்ரெஷ்ஷா நல்ல பொலிவா இருக்கிறது எப்படி, நம்ம வீடுகள்லயே அதை என்ன மாதிரி விஷயங்களை வச்சு பயன்படுத்தி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நிறைய அழகு மேல வந்து ஆர்வம் வந்து எல்லாருக்குமே அதிகரிச்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஈவன் சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல கொஞ்சம் வயது ஆனவங்களுக்கு கூட தன்னை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல முனைப்பு ரொம்ப அதிகமா காட்டுறாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய இல்லை இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய க்ரீம்ஸா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் பேக்ஸா இருக்கட்டும், எந்த மாதிரி சாதனங்களா இருந்தாலும் அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, நிறைய இப்போ இந்த க்ரீம் பயன்படுத்துறீங்களா, கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்தணும். இந்த க்ரீம் பயன்படுத்துறீங்களா, கண்டிப்பா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரெக்னெண்டா இருந்தா இந்த க்ரீம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில க்ரீம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில சீரம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்ப நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஆயுர்வேதத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூறப்பட்டிருக்கிற நிறைய குறிப்புகள்ல வந்து எந்த பொருளா இருந்தாலுமே அது சின்ன குழந்தைகள்ல இருந்து கூட நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு கூட அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து நிறைய வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ரெசிபீஸ் வந்து அவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ரெசிபீஸு, நம்ம வீடுகள்லேயே வந்து பண்ணக்கூடிய ரெசிபீஸை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 3 விதமான ப்ரிப்பரேஷன்ஸ். 3மே வந்து ஃபேஸ் பேக் தான். அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே நம்ம வந்து பயன்படுத்திக்கிற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ். அது வேறு மெத்தடில் என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். முதல் ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு என்ன தேவைன்னா, பால் தேவை. அதுக்கப்புறம் இது வந்து நவர அரிசியிலேயே நவர அரிசி அப்படின்றது ஆயுர்வேதத்தில் வந்து நிறைய மருத்துவம் வந்து இதன் மூலமாக பண்ணுறோம். முகப்பொலிவுக்காகவும் இது பயன்படுத்தப்படுது. இது வந்து லாக்ஷான்னு சொல்லக்கூடிய கோலரக்கு. இது பொடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசியுமே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சிஷ்டான்றது தமிழில் வந்து மஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கஸ்தூரி மஞ்சள். பொதுவாக வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம கடைகளில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும், பயங்கரமாக மஞ்சளாக இருக்கும். அது வந்து நல்லது கிடையாது, அது தூய்மையானது கிடையாது. இதுதான் வந்து ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள். இது பாருங்கள், இதுதான் கஸ்தூரி மஞ்சள். இந்த கிழங்க வந்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. இதுதான் வந்து ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன்ஸுக்கு குங்குமப்பூ, பாலில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது மஞ்சிஷ்டா. ஸோ முதல் ப்ரிப்பரேஷனுக்கு இவ்வளோ முழுசாக தேவையில்லை. முதல் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் அரிப்பொடி, அதாவது நவர அரிசி ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நவர அரிசி வந்து 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா கோலருக்கு, அதாவது லாக்ஷான்னு சொல்லுவாங்க. லாக்ஷாவும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவம் சார்ந்த ப்ரிப்பரேஷன்ஸுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. வெறும் பேக்காக மட்டும் இல்லை, அதாவது முகத்துக்கு மட்டும் கிடையாது, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இந்த லாக்ஷா பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மஞ்சிட்டி. எனக்கு மஞ்சிட்டி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன் எப்போவுமே. அப்புறம் இது கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டா போதும். கொஞ்சம் லேசாக வந்து எரிச்சல் இருக்கும் அதில். அதனால் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவைன்னா இது பண்ணிக்கலாம். நான் ஒரு பசும்பால் எடுக்கணும், காய்ச்சாத பாலாக எடுக்கணும். நான் என்கிட்ட காய்ச்சின பால் தான் இருந்தது, அதனால் நான் காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். காய்ச்சாத பால் எடுத்தால் இன்னும் நல்லது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் அளவு, இவ்வளோதான் தண்ணி அளவு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து பொட்டலை மாதிரி கட்ட போகிறோம். இந்த பாலில் வந்து வைக்க போகிறோம். இது எல்லாமே வேகணும். இது வெந்து இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த பாலில் இறங்கும்.
நல்லா கொஞ்சம் இன்னும் அந்த பால் வந்து திக்கா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல குங்குமப்பூ 2 இதழ் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா அந்த சாறு எல்லாமே இந்த பால்ல வந்து இறங்கிரும். இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கா வரணும். பார்த்துருந்தோம் கோலரக்குன்னு சொல்லிட்டு இந்த பொடி வந்து அது வந்து ரொம்ப கவனமா வாங்கணும். நீங்க கடைகள்ல வாங்குறீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஒரு மாதிரி குச்சி இல்லை, இந்த மாதிரி தடிமண்ணா இருக்கும். இது நான் பொடி பண்ணி வச்சது, அதனால இது பொடியா இருக்கு. அது வந்து ரொம்ப கவனமா வாங்கணும். ஏன்னா அடல்ட்ரேஷன் வந்து நிறைய வரும். அடல்ட்ரேஷன் இது பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அரிப்பு எடுத்துரும் உங்களுக்கு ஸ்கின்ல. அதனால நல்ல தூய்மையானதா பார்த்து டாக்டர்ஸ் யார்கிட்டயாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த கிளி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ சிம்ல வச்சு காட்டுறேன். இந்த அளவு தான் மிச்சம் இருக்கு, இந்த அளவு இருக்கு. இப்போ நம்ம அமர்த்திடலாம். இப்படியே நம்ம வந்து இதை பிழிய முடியாது, கொஞ்சம் ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா பிழிஞ்சு என்ன எடுக்க போறோமோ அதுதான் வந்து நம்ம முகத்துல வந்து அப்ளை பண்ண போறோம். இதை அப்படியே நம்ம பிழிஞ்சு நம்ம வந்து கண்டென்ட் எடுக்கணும். பாருங்க, கொஞ்சம் கெட்டியா வருது பாத்தீங்களா? இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இது முழுசா எடுக்கும் போது ரொம்பவே நிறைய வரும். இந்த மாதிரி கெட்டியா இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். தினமுமே இப்போ நான் என் கையில் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இதே அளவு எடுத்து முகம் முழுக்க போட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ 1 மணி நேரம் கூட விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து கழுவிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறத எல்லாம் எடுக்கணும்னா. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்களா, ஒரு க்ரீம் மாதிரி வருதா? இதுதான். இதை அப்படியே தனியாக எடுத்து வைக்கணும். நம்ம இதை முழுசாக எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை இதே மாதிரி, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பால் போட்டு இன்னும் இதை திரும்ப வேக வச்சு, ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் சாறு இருக்கும், அப்போ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ இதுதான் அந்த க்ரீம். பாருங்க, நல்லா பிங்க் கலர்ல அழகா இருக்கு. இதை அப்படியே மொத்தமாக நீங்கள் எடுத்து கூட உடம்பு முழுக்க போட்டுமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மசாஜ் க்ரீம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னும் நிறைய எடுக்கணும், நான் அதை அப்புறம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லேசு சூடு இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய வரும், ஏன்னா இன்னும் உள்ள நிறைய இருக்குது. இப்போ வந்து 2வது பேக்கு. இதுவும் அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறது ஒன்று. அது இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம வந்து நவர அரிசி வந்து நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். பொதுவாக வந்து நவர அரிசிக்கு வந்து சட்டுன்னு வண்டு வர ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா
இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் வீணாயிடும்ன்றதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் டீ. இப்போ வந்து நம்ம 3வது மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் பார்க்குறோம்ல, இப்போ ஆயுர்வேதா வந்து ஒரு 5000 வருஷ பாரம்பரியமான ரெசிபீஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாமே தெரிஞ்சிருந்த கூட டாக்டர்ஸே கூட இது எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் அழகாகவும் ஆசைப்படுவோமே தவிர செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரு ஓட்டத்திலே இருப்போம். ஸோ ஒரு அவசரத்தில் நம்ம வந்து பயன்படுத்தணும், நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், அவசர அவசரமாக ஏதோ ஒன்று பயன்படுத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தட் வந்து தான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு பர்சனலாக. இது வந்து ஒரு கருங்கல், ஆனால் நான் வந்து கல்லூரி 1ஆம் ஆண்டுலேருந்து இதை பயன்படுத்தி அந்த கல்லோட வண்ணமே வந்து மாறிடுச்சு. மஞ்சிஷ்டி அந்த மாதிரி இருக்குது. இது வந்து மஞ்சிஷ்டா, மஞ்சட்டின்னு சொல்லுவோம்ல, இது வந்து ஃப்ரெஷ்ஷானது. தேய்ச்சி இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷானது. இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். சாதாரணமாக இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து சும்மா பால் மிக்ஸ் பண்ண ஸ்பூன்னால அந்த கலரில் இருக்குது. நார்மல் தண்ணி வச்சு நம்ம பண்ணலாம், இல்லை ஸ்பூன் வச்சும் பண்ணலாம். நம்ம மஞ்சள்லாம் உரசுறோம்ல வீட்டில், அதே மாதிரி உரசுறது தான். இந்த மாதிரி வரும். இதுலேயுமே நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் கொஞ்சமாக உரசி கொடுக்கலாம். ரொம்ப கம்மியாக போதும், ரொம்ப வெள்ளையாக இருக்கனால இதுக்கு தெரியல. இந்த இதுலேயும் நம்ம வெறும் தண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த குங்குமப்பூ இன்ஃப்யூஸ் பண்ண அந்த பால் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி பால் சேராது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் சுடு தண்ணியில் குங்குமப்பூ போட்டு அதை இன்ஃப்யூஸ் பண்ணியுமே நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப ஒரு அவசரத்தில் எல்லாரும் ஓடுறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை 5 தடவை கூட பயன்படுத்தலாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு முழுக்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா காய விட்டுருங்க. ஆனால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மஞ்சிஷ்டாவை விட ஒரு நல்ல ட்ரக்கை வந்து கண்டிப்பாக யாராலையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவு அவ்வளோ முகத்தில் பொலிவு தரும். இன்னொன்று வந்து ஒரு 5 வருஷம் நம்மளை வந்து இளமையாக காட்டும், நம்ம வயசை ஒரு 5 வருஷம் குறைச்சி காட்டும். அந்தளவு சூப்பர் ட்ரக் இது. ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது எனக்கு வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைங்க, அதனால தான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடல்ட்ரேட்டட் ட்ரக் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. கோலருக்கு மாதிரியே இருக்கும், ஆனால் அது கோலருக்கு இல்லை. மஞ்சட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் அது மஞ்சட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி மாற்றி ஏதாவது பயன்படுத்தி, சில பேருக்கு வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்குது, சொரிச்சல் இருக்குது முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பியூரான ஹெர்பாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அல்டிமேட்டாக ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அப்போ அது நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம 3 ப்ரிப்பரேஷன் பண்ணோம் இல்லையா, இந்த குச்சி வச்சு நம்ம உரசுறது அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. அப்பப்போ போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணுறது. இது உடனே நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, அதுவும் வந்து உடனே அப்ளை பண்ணுறது. இந்த இது வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்திருக்கோம்ல, வேக வச்சு நம்ம அந்த கிளி கட்டி வேக வச்சு பிழிஞ்சு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அப்போ தினமும் கொஞ்சம் எடுத்து கூட நம்ம முகத்தில் போட்டுக்கலாம். தினமும் பயன்படுத்தலாம், வாரத்தில் 2 நாள் பயன்படுத்தலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தலாம். எந்த தொந்தரவும் பண்ணாது. இது எல்லாமே வந்து ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையில் பேஷண்ட்ஸுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து விகடன் நேயர்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இது எல்லாரும் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி.